ஸோ இல்லை கைஸ், இன்றைக்கி சாப்டர் 6 ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கான ஃபார்முலாஸை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா இதில் வந்து டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறது 1 or 2 கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிலதை மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம சம் பார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் இது சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும். உங்களுக்கு கொஷினில் டோட்டல் ஒர்க் டன் பை ஃபோர்ஸ்ன்னு கேட்டால் இதுதான் உங்களுக்கு பண்ண ஃபார்முலா. W = F வெக்டார் டாட் D வெக்டார். அதாவது இது வந்து Fன்றது ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் தரீங்கன்றது, அண்ட் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நகர்ந்துருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, டீனா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை எவ்வளோ நகர்ந்துருக்கு கொடுத்த ஃபோர்ஸையும் நகர்ந்ததையும் மல்டிப்ளை பண்ணால் அங்கே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. இப்போது 30 கிலோ கேனுன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 கிலோ கேனை 10 அடி நகர்த்துறேன்னா 30 × 10 எவ்வளோ, 300 ஒர்க் டன் நியூட்டன், 300 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் அங்கே நிகழ்ந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் ஏன் இது டாட் ப்ராடக்ட் வருதுன்னு கேட்பீங்க. நம்ம பொருளை எப்பவுமே இப்படி மட்டும் இல்லை, சம் ஆங்கிளில் இப்படியும் இழுப்போம், கயிறு கட்டி இப்படியும் இழுப்போம். ஓகேங்களா? தரையாக அது வந்தாலும் இப்போ ஒரு கல் 100 கிலோ கல் நீங்கள் கயிறு கட்டி இழுக்கிறீங்கன்னா படுத்துட்டு இப்படி ஃப்ளாட்டாக 90 டிகிரி இப்படி இழுக்க மாட்டீங்க. கயிறு இப்படி அட்டாச் ஆகிருக்கும், நீங்கள் இப்படி ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து இப்படி இழுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கயிறுக்கும் கிரவுண்டுக்கும் ஒரு ஆங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பர்பஸுக்காக தான் இது 11th ஃபிசிக்ஸில் உங்களுக்கு இருக்குது. அதில் காஸ் தீட்டாவை பயன்படுத்துவீங்க நீங்கள். ஸோ அதனால தான் டாட் ப்ராடக்ட்டு. ஸோ இது ஒர்க் டன் பை ஃபோர்ஸ். அண்ட் இன்னொன்று உங்களுக்கு என்ன இருக்கும்னா ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸஸ்ன்னு வரும். உங்களுக்கு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் எல்லாமே டார்க்குன்னுவோம். ஓகேங்களா? அது ஒர்க் டன் எதுவுமே சொல்ல மாட்டோம். ரொட்டேஷ்னலில் நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டார்க்கு. ஓகேங்களா? இப்போ டார்க்குக்கு நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் டார்க்னா என்னது அப்படின்னு. ஸோ அதுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிட்டேன். டார்க் எப்பவுமே நீங்கள் டவுவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இது 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரில் இது இருக்குது ஃபார்முலா. ஸோ 12th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற ஒரு ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம மேக்ஸில் சம்ஸ் போடுவோம். ஸோ தான் டவு வெக்டார் = R வெக்டார் கிராஸ் F வெக்டார். இது சைன் தீட்டா. கிராஸ் ப்ராடக்ட்னா இது சைன் தீட்டா இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஏன் இதில் காஸ் தீட்டா, ஏன் இதில் சைன் தீட்டானா, இதில் 90 டிகிரி டார்க்கு பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி வரப்போ மேக்ஸிமமாக இருக்கும் ஃபோர்ஸு. இதில் 0 டிகிரியில் இருக்கிறப்போ ஃபோர்ஸு மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம், அதாவது ஒர்க் டன் அதிகமாக நிகழ்ந்திருக்கும் 0 டிகிரியில் தான். ஏன்னா காசு 0ன்னு அது 1. இதில் சைன் 90 அது 1. இது 90 டிகிரியில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். இது முதல்ல நான் உங்களுக்கு இது சொல்லிட்டா உங்களுக்கு ஃபிசிக்ஸும் ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஒர்க் டன் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி தான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறோம், எவ்வளோ ஒர்க் டன் நடந்துருக்குன்னு. அப்படி பார்க்குறப்போ இப்போது 100 கிலோ கல்லை நீங்கள் அட்மோஸ்ட், அதாவது தரையாக இப்படி இந்த மாதிரி 180 இல்லைன்னா 0 இப்படி இழுத்திங்கன்னா தான் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் அவ்வாறே நடந்திருக்கும், அதே மாதிரி நடந்திருக்கும். ஓகேவா? ஆனால் டார்க்கு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸில் என்னென்னா
90 டிகிரியில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். இப்போது ஸ்பேனர் எடுத்துக்கோங்களேன். அந்த ஸ்பேனரை நீங்கள் இந்த மாதிரி வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கையலாது. அதுவே ஃபுல் 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து ஒரு சவுத்தில் ஒரு போல்ட் இருக்குது, நீங்கள் நிற்கிறீங்க, ஃபுல் 90 டிகிரியில் இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது திறக்கிறது ஈஸியாக இருக்கும். அண்டு இதுக்கு அதுவே அந்த 90 டிகிரி உங்களால் நீங்கள் நிற்கிற இடம் ஸ்மால் ஸ்பேஸ் நிகழ்த்த முடியலன்னா அதோட டிஸ்டன்ஸ், இது டவு, இது ஆறு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட டிஸ்டன்ஸ், அந்த ஸ்பேனரோட ரேடியஸ், அதான் ஆர் வெக்டார்ன்றது என்னது, இதில் வந்து புக்கில் உங்களுக்கு பொசிஷனல் வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பொசிஷனல் வெக்டார்ன்றது தாண்டி அது வந்து சென்டர் பாயிண்ட், ஒரு நம்ம நிகழ்த்த போட அந்த ஃபோர்ஸோட ஆங்கிள்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறது. அதை டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்மி டார்க் கொடுத்தா போதும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வீட்டிலே இருக்குது. டோரை அது இன்ச்சு இருக்கும் தெரியுங்களா, டோர் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், 3 இன்ச்சு வச்சுருப்பாங்க சவுத்தில். அதில் டோரோட முனையில் போய் சுண்டு வரல தள்ளி பாருங்கள், டோர் நகராது. அதுவே எட்ஜுக்கு வந்தீங்கன்னா அங்கே 90 டிகிரி க்ரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஹையஸ்ட் ஆங்கிள் 90 டிகிரின்னு இல்லை, 78, 80ன்னு அந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக நமக்கு அந்த டார்க்கோட தேவை குறையுது. அப்போது இப்படியே நவுத்திடலாம், ஓரத்தில் வர்றப்போ நீங்கள் ஈஸியாக இப்படி நகர்த்திடலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த ஒர்க் டன் நிகழ்கிறது இப்போது நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம். ஒர்க் டன்னுக்கு ஐ திங்க் இது அது ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸும் இன்வால்வ் ஆகும் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுல. ஏன்னா அது புள்ளி சுற்றும் புள்ளி. அதுவே நீங்கள் ஒரு 30 கிலோ தண்ணி லிட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவோம், நான் கிலோவில் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். 30 கிலோ தண்ணியை பக்கெட்டில் வாரிட்டீங்க, அது இழுக்கிறப்போ அதிகப்படியான ஒர்க் டன் பண்ணுவீங்க. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கம்மியாக தான் நகர்ந்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். அதுவே அது ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் 0 டிகிரி ஆங்கிள் மெயின்டைன் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதிகமாக நிகழ்ந்துருக்கும். அதே சமயத்தில் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக நிகழ்கிறதுனால ஃபோர்ஸும் இருக்குது. அண்ட் அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர ஃபைனல் வேல்யூ ஒர்க் டன்னும் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ இதை விட சிம்பிளாக என்னால் சொல்ல முடியல. ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட் வந்தால் இது தான் வரும். ஸோ நீங்கள் அதை இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் டன்னோட ஃபார்முலாவை இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இது cos 90 வந்தால் 0 வருமானு கேட்பீங்க. இப்போது இதுக்கு கூகுளில் நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். பாக்ஸை நான் 90 டிகிரியில் இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதான் தரேன். 90 டிகிரியில் இழுக்கிறேன்னா அப்போது இப்படி தான் வெர்டிகலாக தான் இழுக்கிறேன். வெர்டிகலாக இழுக்கிறப்போ இங்கே ஆங்கிள் 0 டிகிரி தான். புரியுதுங்களா? எப்படி சொல்கிறது, இங்கே போட்டால் 90 டிகிரி வருது, உங்களுக்கு எப்படி காமிக்கிறது தெரியல டயக்ராமெட்டிக்கலாக. ஸோ இது இங்கே இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி தூக்குறது ஆல்மோஸ்ட்டு தரையில் இப்படி இழுக்கிறதுக்கு தான் சமம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வெர்டிகலாக ஹைட்டுக்கு தூக்குறதும் இப்படி இழுக்கிறதும் ஈக்குவல் தான். ஸோ நான் 90 டிகிரியில் இழுக்கிறேனே, இது வந்து 0 டிகிரி ஆச்சே, அப்போ 90 டிகிரி 0 ஆகிடுமானா கிடையாது. மேத்தமெட்டிக்கலி நீங்கள் இதை cos 0 தான் இதுதான். இது நீங்கள் ஃபிசிக்ஸில் அந்த வெக்டார் காம்பனண்ட்டை பிரிப்பீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு போட தெரிஞ்சதுன்னா ஈஸி. அதான் மேக்ஸுக்கு இவ்வளோ தேவையில்லை, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இது பண்ணுறேன். ஸோ வெக்டார் காம்பனண்ட் ஒழுங்காக பிரிக்க தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ இப்படி எடுக்கிறதும் இது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு தான் சமம். ஸோ இதுவும் மேக்ஸிமம் தான். ஸோ இதுக்கும் 300 நியூ, இது 30 கிலோனா
இது 10 அடினா இதுவும் 10 அடினா இது 30னா இதுவும் 300 நியூட்டன் ஃபோர்ஸ் தான், இதுவும் 300 நியூட்டன் ஃபோர்ஸ் தான். ஸோ இதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.